ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ராகி தோசை ரெசிபி எப்படி செய்றதுன்னு நான் சொல்லப் போறேன். அதுக்கு தேவையானது வந்து 1 கிளாஸ் ராகி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே கிளாஸ்ல 1/4 கிளாஸ் அரிசி சேர்த்துக்கங்க, 1/4 கிளாஸ் உளுந்து சேர்த்துக்குங்க, வெந்தயம் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்க 3 மணி நேரம் ஊறினாலே போதும். 3 மணி இல்ல 4 மணி நேரம் ஊறினா கூட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஊற வச்சுட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கங்க. அரைச்ச பிறகு வந்து இதில நல்லா நைஸா அரைச்சுக்கணும். ரொம்ப கருக்கணும் இருந்துச்சுன்னா தோசை சரியா வராது. நைஸா அரைச்சிட்டீங்கன்னா, இந்த மாரி அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சுக்கங்க. அதுக்கு வந்து அடுத்த இது வந்து நீங்க ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா ஏர் டைட் கண்டெய்னர்ல எதுக்கு மாத்துறோம்னா, இது வந்து நல்லா காத்து வந்துச்சுன்னா மாவு நல்லா பொங்கி வரும். அதனால இந்த மாரி மாத்திட்டு, நீங்க வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, இந்த மாரி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து மூடிட்டு நீங்க வந்து ஓவன் இருந்துச்சுன்னா உங்க வீட்ல, அதில கூட நீங்க வச்சிடலாம். அப்போதான் மாவு நல்லா புளிச்சு வரும், பொங்கி வரும். குளிர்காலத்தில இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. மாவு வந்து இந்த மாரி நல்லா கொஞ்சம் லிக்விடா இருக்கட்டும். ரொம்ப திக்கா இல்லாம இருக்கட்டும். உங்களுக்கு இட்லி போடணும்னா, நீங்க இட்லி திக்கா வச்சுக்கலாம். இல்ல தோசை ஊத்தணும்னா, அந்த மாரி தண்ணியா ஊத்திக்கலாம். அது வந்து இந்த மாரி பார்த்துங்க. மாவு வந்து எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? அழகா சூப்பரா வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் ஓவன்ல வைக்கிறது. இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. மாவு வந்து நல்லா இது வந்து பொங்குன பிறகு வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் லிக்விடா வச்சுட்டு, இந்த மாரி 1 1/2 கரண்டி மாவு ஊத்துனாலே போதும் தோசைக்காக. இந்த மாரி சுத்தி விட்டுக்குங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்ல நெய் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. நல்லா கிரிஸ்பியா கிரிஸ்பியா இருக்கும். நல்லா தோசை வந்து நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நீங்க ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போதான் நல்லாயிருக்கும். நல்லா வேகும். இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்க தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, உருளைக்கிழங்கு மசாலா, இட்லி பொடி எது வேணாலும் நீங்க சாப்பிடலாம். இது எது வச்சாலும் இது நல்லா சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி பிள்ளைங்களுக்கும் செஞ்சு குடுக்கலாம். நீங்களும் சாப்பிடலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாம். மார்னிங், நைட்டு 2 வேளையும் நீங்க சாப்பிடலாம். இதுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகும். இல்ல வெயிட் லாஸ்க்கும் நல்லா இருக்கும். அருமையான ஒரு இது பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் புதினா சட்னி செஞ்சிருக்கேன். இது ரொம்ப நல்லாருக்கு. சாப்பிட்டு